வணக்கம். நான் சென்ற முறை அமெரிக்காவுக்கு வந்திருந்தபோது ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். சென்ற முறை நான் இப்போ தான் அதாவது 18 போயிருந்தேன். இன்றைக்கி அமெரிக்காவில் தான் இருக்கேன். அதாவது நியூஜெர்சியில் இருக்கேன் இன்றைக்கி. அங்கேருந்தே உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். போன முறை பார்த்தப்ப நான் என்ன ஆச்சரியத்தை பார்த்தேன்னா, நான் தங்கியிருந்த வீட்டில் ஒரு வாரம் ஆச்சு நான் தமிழ்நாட்டை விட்டு வந்து. அதனால் தொலைக்காட்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமோட்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய டிவி பெட்டி அவ்வளோ பெருசு. அப்புறம் அது ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன இப்போ டிவி பெட்டிக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கீன்னு கேட்டேன். இது யாருங்க பார்க்குறா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நம்பவே முடியல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னேன். டிவி பெட்டியினுடைய காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசியிலேயே எல்லாமே வந்துருச்சு. அதனால் யூடியூப் சேனல்கள்லாம் வந்த பிறகு இதனுடைய பயன்பாடு வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்குறதுங்கிறதெல்லாம் ஹோம் தேட்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பழசு அப்படின்ட்டாங்க. நினச்சி கூட பார்த்துருப்போமா? அதாவது நாடகம் சினிமா வந்தபோது தேங்கியது, சினிமா தொலைக்காட்சி வந்தபோது தயங்கியது, தொலைக்காட்சி யூடியூப் சேனல் வந்த பிறகு படுத்தே விட்டது என்று சொல்லலாம். சரி, இப்போ இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நவம்பர் 21 இன்று உலக தொலைக்காட்சி தினம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அறிவியலாளர்கள். 1996ஆம் ஆண்டு இந்த நாளை உலக தொலைக்காட்சி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. சரி, இது எப்போது பயன்பாட்டுக்கு வந்தது என்று பார்த்தால் நமக்கு தெரியும். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது, மின்சார பல்பு தாமஸ் ஆல்வா எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல் வானொலி மார்கோனியால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தொலைக்காட்சி வடிவில், அதாவது வானொலியில் ஒலி கேட்கும், உருவம் தெரியாது. சினிமாவில் ஒரு காலத்தில் உருவம் தெரியும், ஒலி கேட்காது. அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சினிமாவாச்சு. அந்த சினிமாவின் குறுகிய வடிவம்தான், அதாவது சினிமா போட்ட குட்டி, அதுதான் தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்க வச்சுக்கோங்க. 1923 இது கண்டுபிடிக்கப்படுது. கண்டுபிடிக்கப்பட்டு அது 2ஆம் உலகப் போர் தாண்ட போதெல்லாம் பெரும்பாலும் உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. 1953 வண்ண தொலைக்காட்சி உலகத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கு முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான். எப்படி நம்ம கேமராவில் ஃபிலிம் வந்து கருப்பு வெள்ளையாக இருந்து இப்போ வண்ணத்துக்கு வந்திருக்கோம். இப்போ திரும்பி நம்ம கருப்பு வெள்ளைக்கே போயிட்டுருக்கோம், அது வேறு விஷயம். இப்போ சென்னை தொலைக்காட்சி அது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, முதல்ல நமக்கு இருந்தது இன்றைக்கி பொதிகை தொலைக்காட்சின்னு சொல்கிறோம், தூர்தர்ஷன் அப்போ பேர். எனக்கு தெரிஞ்சு அப்போ முதல்ல வந்து சோபனா ரவி அவர்கள், அவங்க தான் முதல்ல அதில் முழு நேர செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க. அது வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா டெல்லி நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக இருக்கும், தமிழ் நிகழ்ச்சிகள் கொஞ்சம் இருக்கும். வெள்ளிக்கிழமையானால் ஒளி மொழியும், ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு படம், இதுதாங்க எல்லார் வீட்டிலையும் இருந்தது. அப்புறம் தனியார் தொலைக்காட்சிகள் ஆரம்பித்தது. இன்றைக்கி அந்த தனியார் தொலைக்காட்சிகள், அதுபோக உள்ளூர் தொலைக்காட்சிகள் என்று எத்தனையோ வந்தாலும் கூட அவையெல்லாம் கூட எப்போது மக்களை சென்று அடைகின்றன என்று சொன்னால் அதில் வருகின்ற காட்சிகளை பொறுத்து. இப்போ பாருங்கள், பிக் பாஸ் வந்த உடனே அதனுடைய டிஆர்பி ரேட்டை பார்த்தோன்னே அத்தனை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அப்போ மக்களை சென்றடைகிற பெரிய சாதனம் தொலைக்காட்சி. என்னுடைய இனிய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தொலைக்காட்சி பற்றி 25 ஆண்டுகளுக்கு முதல்ல எழுதுகிறப்ப சொல்கிறாரு, இதை விட்டுறாதீங்க, இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெட்டியாக இருக்கும், மாயப்பெட்டி, மந்திரப்பெட்டி அப்படின்னாரு. இன்றைக்கி அதே மாதிரி தான். ரிமோட் இல்லாத காலத்துலலாம் எந்திரிச்சு போய் போடணுங்க. அதுவும் அந்த ரிமோட் இல்லாதப்போ நம்ம போய் அதை போடுறதுக்காக எந்திரிச்சு போகிற சோம்பேறித்தனம் இருக்கே, அதுவே ஆச்சரியமாக இருக்கும். சில வீட்டில் அப்படியே தூங்கிடுவாங்க, அது பாட்டுக்கு விடிய காலம் வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கும் கூட சினிமாவில் ஒரு அங்கமாகவும் டிவி வருது, டிவியில் வந்து சினிமா வருது. ரெண்டும் பிரிக்க முடியாத ஒன்று. எப்படியாக இருந்தாலும் வீட்டின் ஆதார் கார்டுகளில் சேர்க்க வேண்டிய அளவிற்கு இலவச பெட்டியாகவும் தந்து மக்களை ஈர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியான உலக தொலைக்காட்சி தினம் இன்றுதான். இதை நல்ல முறையில் பயன்படுத்துவது நம் கையில் இருக்கிறது. அன்னப்பறவை பாலை அருந்தி தண்ணீரை விலக்குவதைப் போல
நல்ல செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பழகியிருக்கிறோம், பழக வேண்டும். தொலைக்காட்சி நம் நண்பன்தான், நாம் பயன்படுத்துவதை பொறுத்து அது நமக்கு பயன்பாட்டை தரும்.